காய்ஸ், நம்ம இப்போ இருக்கிறது நந்திவரம் கூடாஞ்சேரி, எங்கள் அத்தை வீடு. இப்போது ஒரு நிமிஷம் பாருங்கள், ஒருத்தன் சாட்டையை இந்த சாட்டையை மட்டும் பார்த்தீங்கன்னா உலகத்தையே பார்த்த மாதிரி. இவனேதான் ராஜகுமார். நெக்ஸ்ட் பார்க்க போறது மொட்டை மாடியில் செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் மொட்டை மாடிக்கு போயிட்டு நெக்ஸ்ட் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்றேன். மொட்டை மாடின்னா சுகம்தான். இந்த சுகத்தில் பார்க்கவே முடியாத சுகம் ஒன்று இருக்குது. அது செம்ம சுகம். ஃபஸ்ட்டு வாங்க கீழே டவுனுக்கு போய் டவுனில் என் அத்தை மாமா, என் அத்தை பையன், நெக்ஸ்ட்டு என் அத்தை பையன், அதுக்கப்புறம் நான், எங்கள் அப்பா அம்மா, அவ்வளோதான். இங்கே பாருங்க, வயல்வெளி கூட இருக்குது. கீழே பார்த்தா ஒரு கோவில் இருக்கும், மரக்கோவில். அதுவும் இதோ இங்கே பாருங்க, இவன் தான் ரொம்ப சேட்டைக்காரன். ஆனால் சேட்டையில் கட்டிக்காரன். இவனை தூக்குறதே 1 கிலோ வெயிட்டு தூக்குற மாதிரி. அம்மா முருகா தூங்கலையா? ஆமாம் அம்மா இதுதான் வரும் 1.5 வயசு. நெக்ஸ்ட் மேலே போடாம். இத்தனை வாட்டி மாடியில் ஏறி இறங்குன்னு சொல்லி தெரியுதா? அதெல்லாம் ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது இந்த ஊரே காட்ட போகிறோம். பாருங்க, பார்த்தீங்களா? ஹே காய்ஸ், செம்மையாக இருக்குது. இப்போது ஹோம் டூர் காட்ட போகிறது அடுத்த வீடியோவில். மறக்காமல் பாருங்கள். இங்கே பாருங்கள், குடிசை வீடு. இது தமிழில் பண்ணை மர வீடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓலை வீடு கூடன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், கார் ஸ்பேசிங் நல்லா தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இதோ இந்த ஷெட்டு போட்டு இருக்கே, ப்ளூ கலர் ஷெட்டு, அதான் கார் ஸ்பேசிங். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கங்கா சில்க்கு டேங்க்கு தான் பார்க்க போகிறோம். இதை பாருங்க, ஒயிட் கலர் 3 இன்ச்சஸ் தான் வெறும். இது வந்து கரண்ட் பைப்பு. நெக்ஸ்ட்டு இங்கே வேறு இடம் காட்டுறேன். அந்த மலை தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டினா உங்களுக்கு அந்த மலை தெரியும். ஜூம் பண்ணி பாருங்க, அந்த மலை அந்த வெள்ளை வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கா? அதே தான் மலை, அதுதான் மலை. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, ஒரு என்ன சொல்கிறது, தேக்கு மரம் தமிழில். இந்த மரத்தை தான் நம்ம விளையாடுற கிரிக்கெட் பேட்டு, நெக்ஸ்ட்டு இந்த வுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் செய்வாங்க. இந்த மரம் மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் தெரியும். இந்த மரம் வந்து
இந்த பின்னாடியெல்லாம் இருக்குல்ல அந்த மரம், இந்த பின்னாடி மரம் தான் சொல்கிறேன். அதெல்லாம் தென்னை மரம்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம்.